வெல்கம் டு அவர் சேனல் SaKarasaathamum Vadakarium. நம்ம ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் வர ரெசிபீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சந்தோஷ் அவங்க பண்ண ப்ரக்கோலி ப்ரூச்சிட்டா ரெசிபி தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரக்கோலி எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் பூச்சிலாம் இருக்கும் சில டைம். அதனால ஒரு வானலில் நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அதில் ப்ரக்கோலிஸ் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே மாதிரி ஸ்வீட் கார்ன்ஸும் நான் நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபில்லிங் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து வச்ச ப்ரக்கோலிஸை நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம ஸ்வீட் கார்ன்ஸ் வேக வச்சுருந்தோம்ல, அதிலிருந்து 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த ப்ரக்கோலியோடையே சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆல்ரெடி நம்மளோட ஸ்வீட் கார்ன்லாம் வெந்துருச்சு. ப்ரக்கோலியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக சாட்டே பண்ணிங்கனாலே குக் ஆகிடும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு லைட்டாக அதை சாட்டே பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா உங்ககிட்ட என்ன இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இருக்கோ நீங்கள் அது சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே ஆட் பண்ணிட்டா ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக ப்ருஷிட்டாவில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டுக்கு மேலே க்ரீம் சீஸ் வைப்பாங்க. பட் ஜென்ரலாக நம்ம வீட்டிலலாம் க்ரீம் சீஸ் இருக்காது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஒயிட் சாஸ் பண்ணுறேன். இந்த மைதாவை இந்த மாதிரி பட்டரில் போட்டு ஒரு 1 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இறுகிடும். அடுத்து நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கார்லிக் ப்ரெட் லோஃப் தான் எடுத்திருக்கேன். இது நீட்டாக இருக்கும். பட் உங்ககிட்ட இந்த மாதிரி கிடைக்கலனா நார்மல் மில்க் ப்ரெட் இல்லை வீட் ப்ரெட் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் கார்லிக் இருக்குன்றதுனால ஜஸ்ட்டு நான் டோஸ்ட் பண்ணும்போது பட்டர் மட்டும் சேர்த்தாலே போதும். நீங்கள் நார்மல் மில்க் ப்ரெட்லாம் எடுக்கிறீங்கன்னா கூட பட்டரோட கொஞ்சமாக கார்லிக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஷேப் அண்ட் சைஸுமே உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குதோ என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ண ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டு நல்லா 2 சைடுமே நார்மல் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை தனியாக இந்த மாதிரி ஒரு போர்டில் வச்சுட்டு நம்ம பண்ண ஒயிட் சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம பண்ண அந்த ப்ரக்கோலி அண்ட் கார்னோட ஃபில்லிங் இருக்குல்ல அது வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸை கிரேட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட அவன் இல்லை ஓடிஜி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு பேக்கிங் மோடில் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணால் மேலே இருக்க சீஸ்லாம் உருகிடும். நான் இன்றைக்கி நார்மலான தோசைக்கல்லில் வச்சு தான் இந்த சீஸ் உருகிற வரைக்கும் குக் பண்ண போகிறேன். மேலே கொஞ்சமாக ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். இந்த மாதிரி மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே சீஸ்லாம் சூப்பராக மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரக்கோலி ப்ரூச்சிட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதே சமயம் நிறைய காய்கறி போட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.